இன்றைய தினத்துக்கான தலைப்பு த ரூலர் கமத் ஃப்ரம் த லிட்டில். ஆளுகிறவர் அவர் சிறுமை ஆன இதிலிருந்து வருகிறார். ஆளுகிறவர் சிறுமையானதிலிருந்து வருகிறார். இதற்கான வசனம் மீகாவிலே நாம் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையதாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தின வசனம், சேனையருடைய நகரமே, இது தண்டு தண்டாக கூட்டிக்கொள், நமக்கு விரோதமாய் முற்றுகை போடும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். In English, we see Micah 5:2, thou Ephrathah Bethlehem, do thou be a little among the thousands of Judah, yet out of thee shall he come forth unto me, that is to ruler in Israel, who is going forth and being from the old, from everlasting. ஆளுகிறவர் அங்கே அரசாளும்படியான அரசிலிருந்து வருகிறவராய் இருக்கிறார். ஆனால் அங்கே பார்க்கும்படியான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஆளுகை செய்கிறவர் இன்றைக்கு அவர் ஆளுகை செய்ய ராஜாவாக வர ஒரு சிறு எளிமையான காரியமாய் அவர் வருகிறவராய் இருக்கிறார். அதைத்தான் இங்கே பார்க்கும். எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியவாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுகிறார். அங்கே பெத்லெகேமிலே பிறக்கிறார், அதுவும் மாட்டுத் தொழுவத்திலே பிறக்கிறார். ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறக்கிறார். ஒரு தச்சனுடைய மகனாக அந்த பதவியை அவருக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. இதைத்தான் நாம் அந்த அவருடைய ராஜ்யம், அது உலக ராஜ்யம் அல்ல, அது இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிக்கும்படியான ராஜ்யமாயிருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் பங்கை நாம் பெற்றிருக்கிறோம். நாமும் ராஜ்யபாரம் செய்வோம். பூமியில் அல்ல, நாம் பிசாசின் ராஜ்யங்களை ஆளுகை செய்வோம். கர்த்தர் நம்மை